எதுவுமே செய்யாம ஆனா நீங்க வழக்கு போட்டு அவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னா இது பெரிய அராஜகம் தானே. அப்ப போனவருடைய தேர்தல் அப்போ மக்களை பட்டியல் அடைப்பது போல அடிச்சு வச்சீங்க. ஆனா இப்ப என்ன பண்றீங்க, மக்களை சந்திக்கவே அப்படின்னா திமுக முழுக்க முழுக்க இந்த மண்ணுக்கு எதிரான மக்களுக்கு எதிரான ஒரு வேலையை செய்துன்னு சொல்ற. அதனால சட்டத்தை மதிக்கிறோம். நம்ம அதுல மீறி எதுவும் செய்ய போறது இல்லை. என்னோட வந்த உறவுகள் வருவாங்க, அவங்கவுங்க தனியா நிப்பாங்க. ஆனா நான் ஒற்றை ஆளாக சென்று வேட்புமனு தாக்கல் போறேன். திமுகவா நாம் தமிழர் சீதாலட்சுமியான இந்த களத்துல பாத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவோடு இருக்க. எவ்வளவு வழக்குகள் பாய்ந்தாலும் அது என் மீது மட்டும் பாயட்டும். ஆனால் எந்த உறவுகள் மீதும் எந்த தவறும் செய்யாத உறவுகள் மீது இந்த திமுக ஒருபோதும் வழக்கு பதியக்கூடாதுங்கிற எச்சரிக்கையை நான் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் விடுக்கிறேன். மாலை உறுதிப்படுத்திடுவாங்க. என்ன இதுவரைக்கும் சின்னம் உறுதியாகாம தான் இருக்கு. சின்னத்துக்கான ப்ராசஸ் எங்க என்ன மாதிரி கட்சி தலைமை எடுத்திருக்கு? தலைமை இப்ப இன்னைக்கு மாலை கூட அங்க பேச போயிட்டு இருக்காங்க. இல்ல தலைமையிலிருந்து வந்திருக்காங்க, படிவம் கொண்டு வந்திருக்காங்க.